இது வந்துட்டோமா என்னம்மா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நம்ம வீட்டை ஆடம்பரமாக இருந்த மாதிரி அங்கே இருக்க முடியாதுமா. உங்கள் அம்மா தவறிட்ட பிறகு உன்னை கஷ்டம் இல்லாமல் வளர்த்துட்டேன். அவர் கூலி வேலை செஞ்சாச்சு உன்னை எப்படியாச்சும் கண்கலாமல் பார்த்து பாருமா. அவருக்கே உன்னை கட்டி வச்சிடுறோம்மா. சரிப்பா, நல்லா பார்த்துக்கிறோம்மா. பன்னிரண்டு மாதத்துக்கு பிற்பாடு அம்மா ரஞ்சிதம், நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சொல்லுமா. சரிம்மா, இன்னைக்கு தான் கூலி தருவாங்க, நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ரஞ்சிதம், இந்தாம்மா நீ கேட்ட அந்த அரிசி பருப்பு எல்லாம். சரிம்மா, நான் இப்போ போயிட்டு வரேன். சொல்லுமா. என்னம்மா? நாளைக்கு திரும்ப வேலைக்கு போகிற நாள் தாம்மா. சும்மா சொன்ன மாதிரி ஞாபகம் எப்படி? சரி புடவையா? சரிம்மா, நான் உனக்கிட்ட சொல்லி உனக்கு எத்தனை வந்து தரேன். சொல்லுங்க ஐயா. வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஐயா. சரிப்பா, பரவாயில்ல, அப்படியே மெயின்டைன் பண்ண. சரிங்க ஐயா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஐயா. சொல்லுப்பா. எனக்கு ஒரு உதவி பண்ணோம் ஐயா. சொல்லுப்பா. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகல ஐயா. வாழ்த்துக்குப்பா. இருக்கேன். லீவுலாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் சம்பளம் கொஞ்சம் முன்கூட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. சரிப்பா, தரேன். நான் ஒரு வேலை விஷயமா போகிறேன் வெளியே. சாயங்காலம் நான் வந்த உடனே ஞாபகப்படுத்து, நான் கொடுத்து அனுப்புறேன். போக சொல்லுங்கள். என் பஞ்சாயத்து ரத்தினத்துக்கு ஒரு சேலம் வாங்கணும், அதுக்கு தான் ஐயா காசு. சரிப்பா, நான் பரவாயில்ல கொடுக்குறேன். சரிங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்து எனக்கு. சரிங்க. சரிப்பா, நல்லது ஐயா. சரி, முதலாளி எங்கே போயிட்டேன்னு தெரியல. மேடம் முதலாளி எங்கே போயிட்டாங்க? அவர் ஒரு வேலை விஷயமா சேலம் வரைக்கும் போயிருக்காரு. சேலம் வரைக்கும் போயிருக்காரா? ஆமா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. சரிங்க. மேடம் உங்ககிட்ட முதல்ல என்ன காசு என்ன கொடுத்துட்டு போனாரா? இல்லையா, அந்த மாதிரி எதுவும் சொல்ல. இல்லைங்களா? சரி. ரஞ்சித் கிட்ட இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சொன்னா புரிஞ்சுப்பா, பாசக்காரி. பக்கத்து வீட்டுக்காரி வேற வீட்டு பக்கத்துல திஞ்சிக்கிறேன். நான் ரஞ்சிதம், அது இல்லைம்மா, நான் முதல்கிட்ட சொன்னேன் காசு முன் பணமாக தரேன்னு சொன்னாரு. ஆனால் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாருமா. இல்லைம்மா. சரி விடுமா, நான் உனக்கு நாளைக்கு கண்டிப்பாக நான் தரேம்மா. ரஞ்சிதா, எங்கடி போற? மாமா என்னம்மா அழுகுற? அவனுக்கு பிடிக்கல, போட்டு விட்டு வந்துட்டோமா. ஏம்மா அப்படி சொல்ற? நாங்க எவ்வளவு சந்தோஷமா இல்ல, அங்க போய் சந்தோஷமா இருந்துப்பா. துக்கம் கஷ்டம் கவலை இருக்குதுப்பா. என்னம்மா இப்படி தொடர்ந்து கூட வர மாட்டேப்பா. அவ கூட இங்க இருந்துப்பா. அப்படி சொல்லாதம்மா. போல ஒரு நிமிஷம் இந்த படியிலே இருமா. படியிலேவா? இருமா. நீ நினச்சி பாரு, உங்கள் அப்பா பரம்பரையாக பணக்காரன் இல்லைம்மா. தெற்கட்டு சைட்லேருந்து பஞ்சமத்துக்காக வந்தம்மா. பாரிஸில் ரிக்ஷா வண்டிக்கிட்டு இருந்தேன். அது கூட பிளாட்ஃபாரத்தில் தான் 10, நாய் கூடலாம் 10 ஒரு வேளை சோத்துக்கு கூட நான் வழி இல்லாமல் இருந்தேம்மா. அதாம்மா, அப்போதான் ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் கத்தரை நம்புங்கன்னு சொன்னார். நானும் கத்தரை நம்பி ஜாம் பண்ணம்மா. கத்தரை என்னை படிப்படியாக விட்டுறாருமா. நீயும் உன் புருஷனுக்காக ஜாம் பண்ணுமா. உங்கள் புருஷனையும் படிப்படியாக கத்தரை உயர்த்து வருமா. சரிங்கப்பா, நீ போய் ஜாம் பண்ணுமா. ரஞ்சிதா, வீட்டுக்கு போன இப்படியே வந்துட்டேன். நீ ஏன்டி பண்ணி போய்? நீ தானே விட்டு போன. சரிம்மா சரிம்மா. நான் டெய்லியும் கூலி வேலை செஞ்சு தான் வீட்டுக்கே வருவேன். ஆனால் 2 வருஷத்துக்கு பிற்பாடு
நான் டெய்லியும் கூலி வேலை செஞ்சு தான் என் வீட்டுக்கு வருவேன். என் பொஜாதிக்கு தேவையான இது எதையும் பார்க்க முடியல என்னால். அவள் அடிக்கடி கோச்சிங் வீட்டுக்கு போயிடுவா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. ஆனால் கர்த்தர் ஏற்றுன்னு வந்து சமாதானமாக இருந்ததுனால, டெய்லியும் ஜாம் பண்ணுறதுனால என்னை கர்த்தர் வந்து கூலி தொழிலையும் படிப்படியாக உயர்த்தினார். கர்த்தர் நீங்களும் நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு படிப்படியாக உயர்த்துவார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு குறு நாடகத்தை பார்த்தீங்க. ஏதோ ஒரு கட்டுக்கதையோ கிறிஸ்துவ விளம்பரத்துக்காக பண்ணின ஒரு காரியம் அல்ல. இது ஆயனாவரம் பகுதியில் நிஜமா நடந்த சம்பவம். நல்ல வசதி வாய்ப்புமா இருந்த அந்த மகளை தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு கூலி தொழிலாளிக்கு அந்த முதலாளியை திருமணம் செய்து வைத்தார். அவருக்கு போதுமான உபசரிப்பு அந்த மகளுக்கு பண்ண முடியல. காரணம் என்னன்னா, நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க, கூலி தொழில், அன்றாடம் காய்ச்சல். அதனால குடும்பத்துக்கு தேவையானதை மாத்திரம் அவரால் செய்ய முடிஞ்சதை தவிர அந்த அம்மா எதிர்பார்க்கிற ஆடம்பர வாழ்க்கை இவருக்கு கொடுக்க முடியல. ஒரு நாள் திருமண நாள் வந்தது. எனக்கு சேரீ வாங்கினுவாங்கன்னு சொன்னாங்க. இவரும் போயிட்டு அவருடைய முதலாளி இடத்துல போய் கேட்குறாரு. நான் மாலையில் தரேன்ட்டு போனவர் வேலை விஷயமா சேலம் புறப்பட்டு போயிட்டார். பிற்பாடு பணம் இல்லாத பட்சத்தில் அவர் வெறும் கையோடு அந்த திருமண நாட்களில் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த அம்மா சொல்கிறாங்க, இனி உன்னிடத்துல நான் வாழவே மாட்டேன் என்று சொல்லி, இது நிஜமாக நடந்த சமம் போயிட்டாங்க. ஆனால் அந்த தகப்பனார் அந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ளலை. வீட்டு வாசலில் உட்கார வைத்து பழைய போட்டெல்லாம் அவர் ஆல்பத்தில் வச்சிருந்தார். அதெல்லாம் அவருடைய மகளிடத்தில் காண்பித்தார். எடுத்து பார்த்த உடனே நாய்களோடு பிளாட்ஃபார்மில் படுத்துங்கிறார். சேர் ஒரு பக்கம், நாய் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம் படுத்துன்னு இருக்கிறார். அந்த ரிச்சா வண்டியில் படுத்துன்னு இருக்கிறார். யாருப்பா அது இன்னார் என்று கேட்ட உடனே, யாரும் இல்லைம்மா, நான் தான் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு சென்னையில் பிழைப்பு தேடி வந்தேன். ஒரு வேலையும் இல்லை, வீடு வாசல் இல்லை, ஒரு கடையில் ரிச்சா வண்டி ஓட்டிட்டு எனக்கு வாழ்க்கையே இந்த பிளாட்ஃபார்ம் தான். பல நாட்களாக இந்த பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன், ரிச்சாவில் படுத்திருந்தேன், கை வண்டி இழுப்பேன். ஒருவேளை ஆகாரத்துக்காக நான் படாத பாடுபடல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு போதகர் வாயிலாக அறிந்த பிற்பாடு கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அவருக்கு உண்மையாக இருந்தேன். கர்த்தர் எனக்கு படிப்படியாக ஆசீர்வதித்து ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிற அளவுக்கு ஒரு நிர்வாகியாக கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்தார் என்று சொன்னார். ஆகவே தாயில்லாத பெண் என்று சொல்லி உன்னை கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டமா, அதனால தான் உன்னால் உன் புருஷன் இடத்துல அனுசரித்து போக முடியலன்னு சொன்னோடனே, அப்பாவை கர்த்தர் உயர்த்தினது போல எனக்கு கொடுக்கப்பட்ட என் புருஷனை என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி அந்த மகள் தன் புருஷன் இடத்துல என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அறிக்கையிட்டு 2 பேரும் ஒருமனப்பட்டு சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. சபையில கொடுக்கிற சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. தேவ பிள்ளைகளே, 2 வருஷத்துல அவர் அவங்க மாமனாரை காட்டிலும் பல மடங்கு என் தேவனாகி கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் உன்னை கைவிடலாம், பெத்த பிள்ளைங்க கைவிடலாம், தாய் தகப்ப கைவிடலாம். கவனிங்க, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க கைவிடலாம். யார் உங்களை கைவிட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைபெயரும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். தாயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்டு கண்ணீரோடு நாட்களை இப்படியெல்லாம் செலவழித்தனே, இவ்வளவு காரியங்களை இன்னாருக்கு சொந்த பந்தங்களுக்கு செலவிட்டும் கூட ஒரு கணமும் ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லி கூனி குறுகி போய் காணப்படுகிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களா விடவே மாட்டார். அவரை நோக்கி பார்ப்பீர்களா, அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளாதவர். உன் கண்ணீர், உன் கவலை, வியாதி, உன் ஏமாற்றம்
மாற்றப்படணும்னா ஒரே வழி, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல பொண்ணு பொருளையே கேட்கல, உங்க இருதயத்தை மாத்திரம் கேட்கிறார். அந்த இருதயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க தரத்தையே கர்த்தர் மாற்றுவாருங்க. ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிறவர். உன் வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குவார். ஆக இந்த வார்த்தை கேட்டு இந்த கிராம மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க. அந்த குறுநாடகத்துல பார்த்தது போல அந்த மனுஷனை தன் மாமனாரை காட்டிலும் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்தார். அவரை உன்னை தள்ளி உன் சிறுமையை பார்த்து பரியாசம் பண்றாங்களா? ஒரே வழி, நீ கர்த்தரை நம்புவேனா, உன்னை வாளாக்காம கர்த்தர் தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவா. ஆகவே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டதானே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. என் தகப்பனே, அப்பா, பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், தலைகள் உயர்த்தப்படட்டும். என் ஆண்டவர் நீர் அப்படியாய் செய்வீராக. தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யாருக்காக ஜெபம் வேணும்னா வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.